சங்கராபுரத்தில் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பொது சேவை அமைப்புகள், வியாபார சங்கங்கள் ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பொது சேவை அமைப்புகளின் அவசர கூட்டம் நடைபெற்றது. சமீபத்தில் சங்கராபுரத்திலிருந்து புதியதாக வானாபுரம் தாலுகா பிரிக்கப்பட்டது. இதனால் சங்கராபுரத்திலிருந்த 5 குறுவட்டத்தில் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட வானாபுரம் தாலுகாவில் ரிஷிவந்தியம், அரியலூர், வட பொன்பரப்பி குறுவட்டத்தை சேர்க்கப்பட்டது. ஆனால் பிரிவினைக்கு பிறகு சங்கராபுரம் தாலுகாவில் 35% பகுதிகள் மட்டுமே உள்ளது. மேலும் சங்கராபுரத்திற்கு அருகாமையில் உள்ள வட பொன்பரப்பி பிற்காவை பேருந்து வசதி இல்லாத அதிக தூரம் செல்ல வேண்டிய வகையில் உள்ள வானாபுரத்துடன் இணைத்ததால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் இதனால் வியாபாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டதால் வியாபாரிகளும் பொதுமக்களும் மிகவும் அவதியடைந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. தாலுகா பிரிவினையை சமன் செய்ய வேண்டி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரை நேரடியாக சந்தித்து மனு கொடுத்து அதன் நகல் முதல்வர் உள்ளிட்ட அனைத்து துறைக்கும் அனுப்பப்பட்டது. மேலும் 5/9/2023 மூங்கில் துறைப்பட்டு, புதுப்பட்டு, வடபொன்பரப்பி, பாண்டலம், சங்கராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 100% கடையடைப்பு நடத்தி மறியல் செய்ததாக 39 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் நிலைமையை விளக்கி மீண்டும் பொதுமக்கள் சார்பாக அவரவர்கள் மூலம் 2000 கோரிக்கை மனுக்கள் தமிழக முதல்வர்களுக்கு பதிவு தபால் ஒப்புதல் அட்டையுடன் அனுப்பியுள்ளது. ஆனால் இதில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை. ஆகவே எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட வியாபார சங்கங்கள் மற்றும் பொது சேவை அமைப்புகள் அனைவரும் புறக்கணிப்பது என்றும், பாதிக்கப்பட்ட மக்களை இதில் பங்கேற்கச் செய்வது என்றும் முடிவு எட்டப்படாத நிலையில் அனைவரும் வாக்காளர் அடையாள அட்டையை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பொது சேவை அமைப்பு, வியாபார சங்கங்கள் முடிவு செய்யப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.